என்னம்மா நீ என்னோட ப்ராடக்ட்க்கு முட்டை தரியே அப்படின்னு உங்கள்ட்ட யாராவது கேட்டிருக்காங்களா மேம்? இப்போ வரைக்கும் யாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்தது இல்லைங்க. இதுக்கு மேலேயும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட் பண்ணுங்க உங்கள் ஸ்கின்னை. ஸோ ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பிக்மெண்ட் இருக்குது அண்ட் பர்டிகுலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்குதுங்க. சிலவங்க கோகோனட் ஆயில்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது முழுசாக மேக்கப்பை ரிமூவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் தேவையில்லையா மேம்? கண்டிப்பாக தப்புங்க. கெமிக்கல்ஸ்ன்னு சன்ஸ்கிரீன் சொல்கிறத நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா தேர் ஆர் குட் கெமிக்கல்ஸ் அண்ட் பேட் கெமிக்கல்ஸுங்க. எந்த பிராண்ட்ஸ்க்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எந்த பிராண்ட் நல்லதில்லை கெட்டதில்லை அப்படின்னும் கிடையாதுங்க. உங்கள் ஸ்கின் தான் உங்களோட மாஸ்டர். ஸோ பேசிக்கலி உங்கள் ஸ்கின்னுக்கு எது ஒத்துக்கிட்டாலும் ஓகே தான். நீங்கள் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ஃபேஸில் வந்து அன்வான்டட் ஹேர்லாம் வளரும்ல மேம், அதை வந்து பிளேடு வச்சு எடுக்கிறது சேஃபா இல்லை பீல் பண்ணி எடுக்கிறது ஓகேவா மேம்? டெஃபினட்டாக ஷேவிங் மட்டும்தாங்க சேஃப். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நிறைய பொருள் யூஸ் பண்ணுறதே தப்புங்க. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ தரத்துக்காக நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் மோகனலட்சுமி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஸ்கின் ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன் மேம். மேம் உங்களை நிறைய இன்ஸ்டாகிராமில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்ககிட்ட கேட்கறதுக்கு வந்து நிறைய கொஸ்டின் இருந்தாலுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு மேம். என்ன அப்படின்னா, எவ்வளோதான் கோடி கணக்கில் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க மேம் ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு. அதை நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் கேட்கும்போது முட்டை தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராடக்டோட ஓனர் வந்து உங்ககிட்ட என்னம்மா நீ என்னோட ப்ராடக்ட்க்கு முட்டை தரியே அப்படின்னு உங்கள்ட்ட யாராவது கேட்டிருக்காங்களா மேம்? இப்போ வரைக்கும் யாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்தது இல்லைங்க. இதுக்கு மேலேயும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் கொடுக்கறது ரியல் டீல் கமெண்ட்ஸ் தான். எந்த பிராண்டுக்கும் ப்ரொமோட் பண்ணியோ இல்லை சப்போர்ட் பண்ணியோ கிடையாது. வியூவர்ஸ்க்கு எது நல்லதோ எது கெட்டதோ அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் மேம். ஏன்னா நாங்களுமே ரேட்டிங் குடுப்போம். பட் அதுல வந்து எங்க ஃபேஸ்லாம் அந்த மாரி எதுவுமே தெரியாது. பட் நீங்க வந்து ஒரு டாக்டரா இருந்துட்டு சொல்லும்போது, உங்களுக்கு ஏதாவது த்ரெட்டிங் வருமோ அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்டேன் மேம். மேம்க்கு ஒரு வேளை ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு. ஆண்டவ புண்ணியத்துல இப்போதைக்கு இல்லை, எனக்கு ஆபத்து இருக்கக்கூடாது. வேண்டிக்கிறோம் மேம் நாங்களுமே. ஏன்னா எங்களுக்காக நல்லது சொல்றீங்க. நாங்களுமே நெறைய காசு குடுத்து அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது, இல்ல இது வாங்காதீங்க. அது அவ்வளோ ஒர்த் இல்லன்னு சொல்றது வந்து எங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றது உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்குது மேம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க் யூ வேற மேம். நன்றிங்க. எஸ் மேம். மேம் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து டே ஃபுல்லா மேக்கப் போட்டு இருக்கிற மாரி ஒரு ஒர்க் இருக்கு மேம். அவங்க ஆங்கரா இருக்கலாம், மாடல்ஸா இருக்கலாம், இல்ல நியூஸ் ரீடரா இருக்கலாம். இந்த மாரி இருக்கும்போது அவங்க ஒரு லைட்ஸ்லயே தான் இருப்பாங்க டே ஃபுல்லா. ஒரு லைட்ஸ்லாம் வந்து நெறைய அவங்களுக்கு ஹீட் எடுக்க மாரிலாம் இருக்கும் மேம். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் மேம்? டெஃபினட்டாக டேமேஜ் ஆகுங்க. பிகாஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட் பண்ணுங்க உங்கள் ஸ்கின்னை. ஸோ ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பிக்மெண்ட் இருக்குது அண்ட் பர்டிகுலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்குதுங்க. ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் ஒரு பேஸ் க்ரீம் மாதிரி போட்டுட்டு, அதுக்கு மேலே டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு 2 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டுங்க. அண்ட் நீங்கள் அதுக்கு மேலே மேக்கப் போடுங்க. அண்ட் மேக்கப் போடுற தேவை இருக்கிற டைமில் மட்டும் நீங்கள் மேக்கப் போடுங்க. மற்ற டைமில் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் கிளென்சிங் பாம் இல்லாட்டா கிளென்சிங் ஆயில் ஒரு கிளென்சிங் வாட்டர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் மேக்கப் ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். சிலவங்க கோகோனட் ஆயில்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது முழுசாக மேக்கப்பை ரிமூவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஓகே மேம். மேம் இப்போ மாய்ஸ்சரைசர் பத்தி சொன்னீங்க. நெறைய ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி என் ஸ்கின் வந்து ஆயிலா இருக்குது. அந்த ஆயில வந்து ஒரு வாட்டர் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க மேம். ஓகே ஹைட்ரேட்டா தான் இருக்குது. நான் எதுக்கு மாய்ஸ்சரைசர் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் தேவையில்லையா மேம்? கண்டிப்பாக தப்புங்க. ஏன் வந்து நமக்கு வந்து ஆயில் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, டீஹைட்ரேட்டட். ஸோ பேசிக்கலி டீஹைட்ரேஷன் நம்ம உடம்பு வந்து நம்ம சிக்னல் அனுப்புறதுனால தான் இன்னும் நிறைய ஆயில் செக்ரீட் பண்ணு, இன்னும் நிறைய ஆயில் செக்ரீட் பண்ணுன்னு செக்ரீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கும் ஒரு பர்டிகுலர் ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசர்ஸ் ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கதாங்க செய்யுது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஆயில் செக்ரீஷன் பல மடங்கு குறையும். ஓகே மேம். மேம் இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். இது மித்தா ஃபேக்ட்டான்னு தெரியல மேம். நம்ம ஒரு டேக்கு வந்து நெறைய வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும்னு சொல்றாங்க. அது மித்தா ஃபேக்ட்டா மேம்? டெஃபினட்டாக மித்து தாங்க. ஸோ என்னன்னா நம்மளோட ஸ்கின்னுக்குன்னு ஒரு பர்டிகுலர் pH வேல்யூ இருக்குங்க. 4.5 to 5.5. டூ மச் ஆஃப் ஓவர் வாஷிங். இப்போ நிறைய டிட்டர்ஜென்ட் தான் இல்லையா, கிளென்சர்ஸ்லாம் மைல்டாக ஒரு ஆசிட் இருக்குது, லைட்டாக வாஷிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஸோ நீங்கள் அதை மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். இப்போ டேன் ஆக சான்ஸ் இருக்குது, இரிட்டேஷன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ
2 ஆர் மேக்ஸ் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணா போதுங்க. ஓகே மேம். மேம் இப்ப வந்து நெறைய பேர் வந்து 2 ஒரு விதமான ஒரு ஸ்கின் இத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேம். என்ன அப்டின்னா, ஒண்ணு கெமிக்கல் ரிலேட்டடா பண்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஹெர்பல்ல பண்றாங்க. இப்ப அது 2த்தையுமே சேர்த்து பண்றவங்களும் இருக்காங்க மேம். இப்ப மார்னிங் ஃபுல்லா அந்த டே ஃபுல்லாமே ஒரு கெமிக்கல் அதாவது சன்ஸ்கிரீனு, மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போட்டு ப்ராப்பரா இருந்துட்டு, நைட்டு தூங்கும்போது ஒரு ஹெர்பல்ல வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடுறாங்க. ஸோ இப்படி 2 சேர்ந்த மாரி போடலாமா மேம்? டெஃபினட்டா உங்களுக்கு அது சூட் ஆகுதுன்னா டெஃபினட்டா நீங்க பண்ணலாங்க. ஆனா கெமிக்கல்ஸ்ன்னு சன்ஸ்கிரீன்ல சொல்றத நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். ஆ. ஏன்னா, தேர் ஆர் குட் கெமிக்கல்ஸ் அண்ட் பேட் கெமிக்கல்ஸ்ங்க. இப்போ கெமிக்கல்ஸ்லயே சிலதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து சிலதெல்லாம் வந்து ஆபத்தான கெமிக்கல்ஸ்ன்னு ஒரு ம். பர்ட்டிகுலர் வெரைட்டி இருக்கு. ம். அதெல்லாம் நம்ம ஸ்கின் கேர்லயே ஆடே பண்ணிக்க மாட்டோங்க. ம். ஸோ நமக்கு பாடிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ்க்கு டிஸ்ரப்ஷன் இல்லாம எது நமக்கு ஒத்துக்குதோ அத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாமே பேட் கெமிக்கல்ஸ் கிடையாது. குட் கெமிக்கல்ஸ் தான். ம். ஸோ இதனால ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதும் சரி, ஆர் நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஒத்துக்கிட்ட திங்ஸ ம். யூஸ் பண்ணிக்கிறதும் சரி, எந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்க போறது ஓகே இல்லைங்க. மேம். கெமிக்கல் தான். ஆனா எல்லாமே குட் கெமிக்கல் தான். ஸோ யூஸ் பண்ணலாம். யாஹ்! ஓகே மேம். இப்ப நெறைய பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கனால டெர்மடாலஜிஸ்ட்ட போயிட்டு ஒரு சஜஷன் கேட்டு ஒரு ஸ்கின் கேரோ, இல்ல மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ணுவாங்க மேம். அப்ப அவங்க குடுக்கறத வந்து நம்ம அத யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாள் போகும்போது நமக்கு வேற ஒரு சன்ஸ்கிரீனோ, இல்ல மாய்ஸ்சரைசரோ பிடிக்கும்போது நம்ம அத சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இல்ல டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணது மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? இல்லைங்க. அந்த ம். மாரி எதுவுமே கிடையாதுங்க. உங்க ம். ஸ்கின்க்கு ஏத்த நீங்க ம். சேஞ்ச் பண்றீங்கன்னா, நோ ப்ராப்ளம். நீங்க எந்த பிராண்ட்ஸ்க்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எந்த பிராண்ட் நல்லதில்ல, ம். கெட்டதில்ல அப்டின்னும் கிடையாதுங்க. உங்க ஸ்கின் தான் உங்களோட மாஸ்டர். ஸோ பேசிக்கலி உங்க ஸ்கின்னுக்கு எது ஒத்துக்கிட்டாலும் ஓகே தான். நீங்க ம். எப்ப வேணா மாத்திக்கலாம். ஓகே மேம். மேம் இப்ப வந்து நான் நெறைய ப்ராடக்ட் சொல்றேன். அதுல வந்து இது மஸ்ட்டா இருக்கணும் அப்டின்னா நீங்க என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்க மேம். சன்ஸ்கிரீன்ல எது ஒண்ணு மஸ்ட்டா இருக்கணும் மேம்? எஸ்பிஎஃப் வேல்யூ நீங்க ம். பார்க்கணுங்க. ஸோ இன்டோர்ஸ் இருக்கீங்கன்னா 30 எஸ்பிஎஃப் மினிமம் தேவை. அவுட்டோர்ஸ் போவீங்க அப்டின்னா 50 எஸ்பிஎஃப் கண்டிப்பா பார்க்கணும். அப்ப மாய்ஸ்சரைசர்ல மேம்? மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க வந்து செரமைட்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கலாம். ம். பெப்டைட்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்ல பேரியர் கண்ட்ரோல் அண்ட் ரிப்பேரிங் மெக்கானிசம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் மேம்? ஃபேஸ் வாஷ்ல வந்து நீங்க வந்து டிஃபரெண்ட் ஸ்கின் டைப்ஸ்க்கு டிஃபரெண்ட் டைப்ஸுங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ம். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா சால்சிக் ஆசிட் பேஸ் ம். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்டின்னா, இப்ப வந்து ஸ்கின் லைட்னிங் ஆகணும், டீ டேனிங் ஆகணும் ம். அப்டின்னு யோசிச்சீங்கன்னா, குளூட்டத்தியோன் பேஸ்டு ம். ஆர் விட்டமின் சி பேஸ்டு ஆர் கோஜிக் ஆசிட், ம். அசிலிக் ஆசிட் பேஸ்டு ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ம். அதுவே உங்களுக்கு ட்ரை ஸ்கின் ஆல்ரெடி இருக்குன்னா, நான் சொன்ன மாரி ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணாம நீங்க கிளென்சர்ஸா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓகே மேம். சீரம்ல என்ன மேம் மஸ்ட்டா இருக்கணும்? சீரம்லயும் கூட ம். உங்களுக்கு என்ன ம். விஷயத்துக்காக நீங்க யூஸ் ஆ. பண்றீங்கன்றது தான். ஸோ பேசிக்கலி எனக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் ம். ட்ரீட்மெண்ட் வேணும் அப்டின்னா, ரெட்னால் ம். யூஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு வந்து ம். கலர் சேஞ்ச் ஆகணும், டேன் ம். ரிமூவ் ஆகணும்னா, அசிலிக், கோஜிக், ட்ரானக்ஸிமிக் ஆசிட்லாம் சூப்பரா வேலை செய்யும். ஓகே மேம். இப்ப நெறைய பேர் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு மாரி கொஞ்சம் அழுக்கு இருக்கு அப்டின்னா, நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம் அப்டின்னா, அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும் அப்டின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே ஃபேஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகாதா மேம்? டெஃபினட்டா ஆகுங்க. ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் பிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் அண்ட் ம். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். ம். பிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்றது என்னன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த ஸ்க்ரப்ஸ், லூஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் இப்பல்லாம் நெறைய ஃபேஸ் வாஷஸ், ஸ்க்ரப்ஸ்லாம் வர ம். ஆரம்பிச்சிருச்சு. நர நரன்னு இருக்கு. உங்க முகத்துல போய் ம். தேய்ச்சீங்கன்னா, நெறைய ரேஷஸ் அண்ட் இரிட்டேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பேரியர்ன்னு சொல்லுவோங்க. ம். அதாவது ஸ்கின்ன்றது ஒரு பேரியர். ம். அது ஒரு ப்ரொடெக்டிங் மெக்கானிசம். நீங்க அத வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது நெறைய கீறல்கள் வந்து நமக்கே காஸ் ஆகுங்க. ம். அத நீங்க ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்டின்னா, வெயிலுக்கு போறீங்க அப்டின்னா, இன்னும் ம். டார்க் ஆவீங்க. இன்னும் ஸ்கின் ட்ரை ஆகும். ம். ஸோ பெட்டர் வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்னா என்னன்னா, இப்பலாம் நமக்கு வந்து வீட்லயே ஹோம் பீல்ஸ்லாம் அவைலபிளா இருக்குங்க. ஸோ சில பிராண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டுக்கு வந்து ஜஸ்ட் AHA, BHA பீல் அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா ரொம்ப இனிஷியலா 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே மேம். மேம் ஃபேஸ்ல வந்து அன்வான்டட் ஹேர்லாம் வளரும்ல மேம். அத வந்து பிளேடு வச்சு எடுக்கிறது சேஃபா? இல்ல பீல் பண்ணி எடுக்கிறது ஓகேவா மேம்? டெஃபினட்டா ம். ஷேவிங் மட்டும் தாங்க சேஃப். ம். ஏன்னு கேட்டாங்களா, நீங்க வேக்சிங் அண்ட் த்ரெட்டிங் 2 பண்ணாலுமே உங்களோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அதாவது நீங்க புல் பண்றீங்க இல்லையா? ம். ஸோ அது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு சாகிங் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வேக்சிங்கோட அசோசியேட்டட் வந்து இன்க்ரோன் ஹேர்ஸ் உங்களுக்கு வந்து முடி வெளி வழியா ஆ. முளைக்காம உள் வழியா கர்வ் ஆகி முளைக்க ம். ஆரம்பிக்கும். அண்ட் 2வது வந்து உங்களுக்கு ஃபாலிகுலைட்டிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஷேவிங் அண்ட் ரிப்பீட்டட் ஷேவிங் ம். பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாரி ஷேவிங்னால முடியும் ஜாஸ்தியும் ஆகாதுங்க. ம். ஷேவிங்ல என்ன பண்ணுவீங்கன்னா, முடியோட பாதிய நீங்க கட் பண்ணுவீங்க. ஸோ ம். அதனால திருப்பி வளரும்போது திக்கா வளர்ற ம். மாரி உங்களுக்கு தோணலாம். அதுவே நீங்க வேக்சிங் பண்ணும்போது டிப் தான் ஒல்லியா இருக்கிறதுனால உங்களுக்கு
பழைய மாதிரி வளர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு மித்து தான். மேம் நிறைய பேருக்கு நோஸ்ல வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸ் டார்க் ஹெட்ஸ் எல்லாம் வரும்ல மேம். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்றது? நிறைய பேர் பிளேட் வச்சுலாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அது சேஃபா ஃபர்ஸ்ட்? டெஃபினெட்லி இல்லை. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து நோ ஸ்ட்ரிப்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு நோ ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிளாக் ஹெட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கின்னும் சேர்ந்து ரிமூவ் ஆகி நிறைய டேமேஜஸ் காஸ் பண்ணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்தீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியல் ஒரு எக்ஸ்போலியேஷன் நாங்கள் நிறைய பண்ணுற டெக்னிக்ஸ் இருக்குது. அது அப்பப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்ஹவுஸ் ப்ரொசீஜர்ஸ். அதுவே நீங்கள் வீட்லேயே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சால்சிக் ஆசிட் பேஸ் ஃபேஸ் வாஷஸ் தான் மெயினாக நீங்கள் நோஸ் மேலே வச்சு ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். எதனால அது வருது டாக்டர்? அது அகேன் ஆயில் ப்ரொடக்ஷன் தாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பிம்பிள்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி நோஸில் வந்து நமக்கு இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸாக தெரியுது. மேம் நிறைய பேர் வந்து ஹேருக்கு ஆயில் வச்சுட்டு குளிப்பாங்க மேம். அது சிலது வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி வச்சுட்டு குளிக்கிறது ஓகே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஓவர் நைட் வந்து நைட்டு தேய்ச்சிட்டு காலையில் அதை தேய்ச்சி குளிக்கும்போது ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான டேமேஜ்லாம் அது கொடுக்குது மேம்? ஸோ ஆக்சுவலி மேஜர் காமன் சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் முகத்தில் இருக்குது அப்படின்னா எண்ணெய் வடிகிறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். அண்ட் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய ட்ரிகர் ஆக சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது மோஸ்ட் காமன் ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டாண்ட்ரஃப். ஸோ டாண்ட்ரஃப், சொரியாசிஸ், செபோரிக் டர்மடைட்டிஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எண்ணெய் வைக்க வைக்க நீங்கள் சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி ஃபங்கஸ்க்கு ஸோ இன்னும் ஜாஸ்தியாக படறதான் செய்யும். ஸோ என்ன பண்ணலான்னா வெரி ஹெல்தி வே வந்து ஏதோ ஒரு ஆயில், பெஸ்ட்டு கோகனட் ஆயில் ஈஸியாக கிடைக்கிறது. நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டாலே மோர் தேன் எனஃப். ஓகே மேம். மேம் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் மார்னிங் இது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அது நிறைய பேர் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து பிம்பிள் இருக்கும்போது ஐஸ் கியூபை டேரெக்டாக எடுத்து பிம்பிளை வச்சு ரப் பண்ணுறதெல்லாம் எப்படி மேம்? சேஃபா இல்லை அது பண்ணக்கூடாதா? டெஃபினட்டாக பண்ணக்கூடாதுங்க. அண்ட் எஸ்பெஷலி பீப்புள் வித் சைனசைட்டிஸ் அண்ட் மைக்ரைன்ஸ் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியலாக இது வந்து கஷ்டமாக இருக்கலாம். பட் நானுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ராதர் தான் நீங்கள் வந்து ஐஸ் கியூப் எடுத்து டேரெக்டாக ஃபேஸில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் ஐஸ் கியூப்ஸை ஒரு வாட்டர் வச்சு பவுலில் வச்சு நீங்கள் டங்க் பண்ணிக்கலாம். இல்லாட்டா ஏதாவது ஒரு துணியை வச்சு நீங்கள் வந்து கட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே மேம். மேம் இது வரைக்கும் நார்மலாகவே நம்ம எல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கின் கேர் ரொட்டீனில். இனிமேல் இதை பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நிறைய பொருள் யூஸ் பண்ணுறதே தப்புங்க. ஸோ பேசிக்கலி இப்போ அது பார்த்தேன், இது பார்த்தேன், இதை பார்த்தேன், எனக்கு இது பிடிச்சிச்சு, என் ஃப்ரெண்ட் அதை யூஸ் பண்ணுறாங்க ரெக்கமெண்டேஷனில் காலைல ஒரு 10 சீரம், நைட் ஒரு 10 சீரம், இதுலேயே உங்கள் ஸ்கின் காலி ஆயிரும். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் என்னோட ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள். உங்களுக்கு என்ன சூட் ஆகும்னு ஈஸியாக சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு பக்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க மேம். எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இது மித்தா ஃபேக்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்ஸ். உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.